ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்குல்ல. யார் யாரோ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம எப்படி இதெல்லாம் கற்றுக்கிறது, எங்கே கற்றுக்கிறது, யார்கிட்ட கேட்கறது, இது நிறைய செலவாகுமா கற்றுக்கிறனா, இலவசமாக எதுவும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு நிறைய டைம் ஒதுக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பற்றி சில விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். சரி, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக இலவசமாக ஸ்டெப் பை ஸ்டெப் தமிழில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். எந்த வித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னதுன்னா, இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லை டேக் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஏன் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதை ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, ஒரு சமுதாயமாக நம்ம பின்தங்கி போயிடக்கூடாது. ஓகே, நம்ம அப்பா தாத்தாலாம் இந்த டைலாக் ரொம்ப சொல்லியிருப்பாங்களே, இந்த இடம் அப்போவே ஒரு ஏக்கர் 1000 வெள்ளி கூட இல்லை, அப்பயே வாங்கியிருக்கலாம், விட்டுட்டேன். தங்கம் அப்போ ஒரு கிராம் வந்துட்டு 50 வெள்ளி கூட இல்லை, அப்போவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அப்படிலாம் புலம்புறதுனால எதுவும் மாறப்போகுது? எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு ஏஐ இதை விட பல மடங்கு இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்போ போய் நம்ம வருத்தப்பட்டு புலம்புறதுனால, சரி அப்படியே நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு புலம்புறதுனால எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த 30 டேஸ் சேலஞ்ச். ஸோ இந்த 30 டேஸ் முடிகிறப்ப நீங்கள் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது, எல்எல்எம்னா என்னது, இது எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னது, இது மூலியமா உங்களோட டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன டாஸ்க் ஆகட்டும், இல்லை உங்களோட வேலையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இதில் ஏஐ மூலியமா எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் பெட்டர் ஆக்குறது அப்படின்னு லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ நாளைக்கு டே 1 ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம், ஏஐ வந்து என் வேலையை எடுத்துருமா அப்படின்னு. அதை பற்றி தான் நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நாளைக்கு சந்திப்போம்.